மரணத்தினால் வரும் கசப்பு. பிரைஸ் லார்ட். எபிரேயர் 2:9 இயேசு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது என்றும், வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார் என்றும் எபிரேயர் 2:15 நாம் வாசிக்கின்றோம். மரண பயம் என்ற கசப்பாக இருந்தாலும் சரி, நம்மை நேசித்தவர்களை இழந்த கசப்பாக இருந்தாலும் சரி, அதை சுவையாக்க இயேசு ஒருவரால் தான் முடியும் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். புனித பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4:13-14 இவ்வாறு நமக்கு ஆறுதல் அளிப்பதை பார்க்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆம், மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு இளைப்பாறுதல் என்று நம் ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். உலகம் மரணத்தை ஒரு பெரிய இழப்பாகவும் பெரிய பிரிவாகவும் கருதலாம். ஆனால் இயேசுவை நம் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட நமக்கு உடல் மரணம் ஒரு சிறிய பிரிவு என்றும், கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் மீட்கப்பட்டு அவர்களை சந்திப்பார்கள் என்றும் எண்ணி நம்பி மிகுந்த ஆறுதல் அடைய வேண்டும் என்று விவிலியம் கூறுகின்றது. மரணம் கிறிஸ்துவை சந்திக்க ஒரு இனிய பாலமாய் அமைகின்றது. மரணத்தின் அக்கறையிலே நமக்கு நித்திய மகிழ்ச்சியும் வாடாத ஜீவ கிரீடமும் பேரின்ப வீடும் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொண்டால் நமக்கு மரண பயமும் நம் அன்பானவர்களின் மரணத்தினால் ஏற்பட்ட இழப்பும் கசப்பை ஒரு காலம் கொண்டு வர முடியாது. 3 வகையான மரணங்களை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். முதலில் உடல் மரணம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும். இது கடவுளின் நியதி. தொடக்க நூல் 3:19. நாம் மரணம் என்று சொன்னாலும் இயேசு கிறிஸ்து அதை உறக்கம் என்று தான் சொல்கிறார். யவீருவின் மகள், நாயூனூர் விதவையின் மகன், லாசர் இவர்களை இயேசு உயிரோடு எழுப்பின பொழுது அவர்கள் இறக்கவில்லை, உறக்கத்தில் இருக்கிறார்கள் எனதான் குறிப்பிட்டதை நாம் நினைக்க வேண்டும். இரண்டாவது ஆத்தும மரணம். உடல் மரணத்தை பார்க்கிலும் மிகவும் கொடியது ஆத்தும மரணம், ஆன்மாவின் மரணம். மீட்கப்பட்டவர்களாய் நம் உடல் மரணத்தை சந்தித்து இருந்தது என்றால் நிச்சயம் இயேசுவின் வருகையின் பொழுது அது உயிர் பெறும். ஆனால் ஆன்மா மரணம் அடைந்திருந்தால் ஒரு நாளும் உயிரடையாதபடி அது சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால், இவ்வுலகில் வாழும் அநேகர் உடல் மரணத்திற்கு தான் பயப்படுகிறார்களே தவிர இந்த ஆன்ம மரணத்தை பற்றி அறியக்கூட முற்படுவதில்லை. பாவம் செய்யும் பொழுது நம் ஆன்மாவிலே மரணம் ஏற்படுகின்றது. அது செத்து கிடந்தாலும் தான் உயிரோடு இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் ஆண்டவர், நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய், எனவே விழிப்பாயிரு என்று திருவெளிப்பாடு 3:1 கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இறந்து போன ஆன்மாவை உயிர்ப்பிக்க ஒரே வழி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பதுதான். நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு அகற்றி ஆண்டவரண்டை வரும்பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். 1 யோவான் 1:7, எபேசியர் 2:1. மூன்றாவது நித்திய மரணம். இது 2ஆம் மரணம். நாம் பாவத்திலிருந்து விடுபடாமல் இறந்தோம் என்றால் இந்த 2ஆம் மரணத்தை சந்திக்க வேண்டும். கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு. திருவெளிப்பாடு 21:8 மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பாவங்களை நம்மை விட்டு நீக்கினால் இந்த 2ஆம் மரணம் ஆகிய அக்கினி கடலுக்கு நம்மை தப்புவித்து கொள்ளலாம். இந்த மரணத்திலிருந்து தப்ப ஒரே ஒரு வழி, நம் பெயர் வாழ்வின் நூலில் எழுதப்பட வேண்டும். திருவெளிப்பாடு 20:15, 21 27வது இறைவார்த்தை. அதற்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு மிக மிக அவசியம். ஆகவே அன்பானவர்களே, மாறாவின் கசப்பு நீரை சுவை நீராக மாற்றும்படி
இந்த உலகிலே நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நமக்கு நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்து வெகு விரைவில் 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். கிருபையுள்ளவராக அல்ல, மாறாக நீதிபதியாக. அப்பொழுது அவரிடம் நாம் மன்னிப்பு கேட்கவே முடியாது, இரக்கத்தையும் பெற முடியாது. ஆனால் இப்பொழுது நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல் போல் கேட்டவுடனேயே மன்னிப்பு கிடைக்கும் காலம் இது. இந்த காலத்தில் நாம் மன்னிப்பை கேட்போம், கசப்பை மாற்றுவோம், இனிப்பை சுவைப்போம். ஆமென்.